சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக வரும் 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட பிறகு கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவம் என்பது எட்டாக்கணியாக மாறிவிட்டதாக கூறினார். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான மாற்று முறை குறித்து A.K. ராஜன் குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா 2வது முறையாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். பல்வேறு அமைச்சகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கம் அளித்தும் நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. மேலும் அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என திமுக நாடகம் ஆடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்லை. நாட்டு மக்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. அதுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு ரத்து நாடகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். மக்களை திசை திருப்புகின்ற போக்கிலே தாங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாணவ செல்வங்களுடைய உயிரோடு விளையாடிவிட்டு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீட் தொடர்பாக வரும் 9ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி தரப்படவில்லை என கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி கோரினார். அப்போது ஏற்கனவே மறுக்கப்பட்ட விஷயம் தொடர்பாக பேச அனுமதிக்க முடியாது என்று கூறிய சபாநாயகர் அப்பாவு முல்லை பெரியாறு குறித்து தாராளமாக பேசலாம் என தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட போது கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்க உறுப்பினர்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் அதனை மறுக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு என்று அவை முன்னவர் துரைமுருகன் கூறினார். இதனை கண்டித்து அதிமுகவினர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த EPS சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் குறித்து பேசுவதற்கு அனுமதி தரவில்லை என்றார். ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கிவிட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இங்கே ஆட்சி நடக்குதா அல்லது ஒரு சர்வாதிகாரம் நடக்குதா என்று தெரியவில்லை. கடந்த 10 நாட்களாக இது தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி கோரியும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாக EPS குற்றம் சாட்டினார். இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து பேசவுள்ளார். இலங்கைக்கு 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பின்பு கொழும்புவை பிரதமர் மோடி நேற்று இரவு சென்றடைந்தார். அவரை கொட்டும் மழையிலும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் வரவேற்றனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். எதிர்காலத்திற்காக நட்புறவை பலப்படுத்தும் நோக்கில் இப்பயணம் அமைந்துள்ளது. இலங்கை அதிபரை சந்திக்கும் போது தமிழக மீனவர்கள் குறித்தும் கச்சத்தீவு தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இந்த பயணத்தின் போது 2019ஆம் ஆண்டில் தான் சென்று இந்தியா சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அனுராதாபுரத்திற்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளார். முன்னதாக தாய்லாந்தில் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ், நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்தார். இலங்கை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இலங்கை வாழ் இந்தியர்கள் அன்பான வரவேற்பளித்தனர்.
தனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தால் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்ததாகவும் வரவேற்றவர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலாச்சார பிணைப்புகள் எப்போதும் செழிக்கட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுந்தரகாண்டத்தின் சில பகுதிகளை பொம்மலாட்டம் வழியாக காண முடிந்ததாகவும் பொம்மலாட்ட கழகத்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பயணம் மேற்கொண்ட நிலையில் 11 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 11 மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை கோரிக்கை விடுத்தது. அதை ஏற்று விசாரணை நடத்திய ஊர்காவல்துறை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 11 பேரையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவித்தது. விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் சென்ற நிலையில் இலங்கை மீன்வளத்துறை தாமாக முன்வந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்த நிலையில் புழல் சிறையில் இருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இலங்கை மீனவர்களை நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்து இந்திய அரசு உத்தரவிட்டது. இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் இலங்கை சென்றடைவார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய பாலத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் காலை 10:40 மணிக்கு புறப்படும் பிரதமர் மோடி மண்டபத்தில் உள்ள பொதுப்பணித்துறை ஹெலிபேட் தளத்திற்கு 11:45 மணிக்கு வந்து இறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஹெலிபேட் தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் சாலை பாலத்தின் நடுவே உள்ள மேடைக்கு சென்றடையும் பிரதமர் நண்பகல் 12 மணி அளவில் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ராமநவமி என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 12:40 மணி அளவில் செல்லும் அவர் பிற்பகல் 1:15 மணி வரை சாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடக்கும் நிகழ்ச்சிக்கு 1:30 மணிக்கு செல்லும் பிரதமர் மோடி 2:30 மணி வரை பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு சென்று அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் 3 மணிக்கு மதுரை புறப்படுகிறார். பின்னர் 3:50 மணிக்கு மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்வார் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை நேற்று கொட்டியது. வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம் பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, பூலவப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் மாலையில் கனமழை கொட்டியதால் இதமான சூழல் உருவானது. கோவை நகரில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. லட்சுமிவில் சந்திப்பு, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் இப்போ 3 மணி நேரம் இன்னைக்கு மழை பெஞ்சுதுங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரியா இருக்குங்கண்ணா. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு புத்துணர்ச்சி மாதிரியா போகிறோண்ணா. திருப்பூர் நகரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்தது. ஆனால் மாலையிலும் இரவிலும் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குடி சாலை, ஸ்ரீசக்தி திரையரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்திலும் பல இடங்களில் நேற்றிரவு பரவலாக கனமழை கொட்டியது. 2 மணி நேரம் மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் கனமழையால் நாராயணபுரம் கானாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களிலும் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. தொடர்ந்து 3வது நாளாக தேனியில் கோடை மழை பொழிந்தது. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் குமரி மாவட்டத்தில் நேற்று 3வது நாளாக கோடை மழை பெய்தது. தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம், கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது.
தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றத்திற்கு அதிமுகவுடன் கூட்டணி காரணமா என்பது குறித்து பதிலளிக்க அண்ணாமலை மறுத்துள்ளார். தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழ்நாட்டு பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அண்ணாமலை தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் தொண்டனாக தொடர்வேன் என்றும் கூறினார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியால் தலைமை மாற்றப்படுகிறதா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதிலளிக்க மறுத்துவிட்டார். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி பாஜக என்றும் அது நன்றாக இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். பாஜக தமிழ்நாடு தலைவர் பதவி குறித்து பேச விரும்பவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். கச்சத்தீவு யாரால் தாரை வார்க்கப்பட்டது, எந்த ஆண்டு தாரை வார்க்கப்பட்டது, அவர்களின் கணக்கின்படி விவாதத்தின்படி என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. அதுவே தப்பு. பாஜக தமிழ்நாடு தலைவர் பற்றி எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்றார். அது எதுவுமே முடிவு செய்யப்படல, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான். அகில இந்திய தலைமை தங்களுக்கென்று கொடுத்திருக்கும் ஒரு வழிமுறைப்படி தாங்கள் செயல்படுவோம் என்றும் கூறினார். தவேக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வந்துள்ளது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு பல பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. அந்த வகையில் விஜய்க்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்து தற்போது அது அமலுக்கு வந்துள்ளது. நவீன ஆயுதங்கள் ஏந்திய 8 வீரர்கள் விஜய்க்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் செல்லும் இடம் மற்றும் தங்கும் இடம் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கும் இந்த செக்யூரிட்டி கவர் ரவுண்ட் த கிளாக்ல இருக்கும். பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இந்த வீரர்கள் என்எஸ்ஜி, எஸ்பிஜி போன்ற சிறப்பு பாதுகாப்பு படையில் பணியாற்றிவிட்டு திரும்பியவர்கள். ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது 8 பேர் கொண்ட குழு. மொத்தமாக 8 பேர் நவீன ஆயுதம் தரித்த நிலையில் அவருக்கு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டியை வழங்குவார்கள். 24 மணி நேரமும் ரவுண்ட் த கிளாக். முன்னதாக தனி நிறுவனத்தினர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெறும் சினிமாவில் மாணவனாக இருந்த தாம் விடுதலை படத்திற்கு பிறகு மார்க்சிஸ்ட் மாணவனாக மாறிவிட்டதாக திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு மதுரையில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டின் 3ஆம் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் பேசிய வெற்றிமாறன் மக்களுக்காக போராடியவர்கள் நிறைய பேர் வெளியே தெரிவதில்லை என கூறினார். விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் இப்போ சினிமா மாணவனாகவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன். எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலையில் போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. அவரை தொடர்ந்து பேசிய சமுத்திரக்கனி சிவப்பு சிந்தனையோடு வரும் இயக்குநர்களை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார். எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டைரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது. இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட். இதனையடுத்து மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த காரல் மார்க்ஸ் சிலையுடன் சமுத்திரக்கனி, வெற்றிமாறன் உள்ளிட்டோர் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கும் இந்த காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 25 வயதானவர் முருகேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே பைக்குடன் நின்றிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது.
இரத்த வெள்ளத்தில் சரிந்த முருகேஷை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே முருகேஷை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மடையூரில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையால் அடிக்கடி சட்டவிரோத சம்பவங்கள் நடப்பதாக கூறி பெண்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் மடையூர் பகுதியில் காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலையில் சத்துணவு முட்டை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய மாணவனை துடைப்பத்தால் சமையலர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக 2 சமையலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கொள்ளைமேடு பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 44 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவில் முட்டை வழங்கப்படும் நிலையில் ஒரு மாணவனுக்கு மட்டும் முட்டை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய அந்த மாணவனை சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே துடைப்பத்தால் தாக்கினர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் 43 முட்டைகளில் 3 முட்டைகள் சேதமடைந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவருக்கு நாளை முட்டை தருவதாக சமையலர் கூறியதாக தெரிகிறது. அதற்கு அந்த மாணவர் 2 பணியாளர்களையும் திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் போலூர் காவல் நிலையத்தினர் இருவரையும் கைது செய்தனர். மேலும் பள்ளியில் பணியாற்றிய 2 ஆசிரியர்களும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர். சென்னையில் கார் பார்க்கிங் பிரச்சனையால் நீதிபதி மகனுடன் ஏற்பட்ட கைகலப்பில் பிக்பாஸ் புகழ் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். பிக்பாஸ் பிரபலமும் நடிகருமான தர்ஷனின் வீடு சென்னை முகப்பேரில் அமைந்துள்ளது. இவரது வீட்டின் அருகே தேநீர் கடைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கயல்விழியின் மகன் ஆதிசுடி தனது மனைவியுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது காரை தர்ஷனின் வீட்டின் முன்பாக நிறுத்தியதாகவும் அது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாகவும் தெரிகிறது. இதில் காயமடைந்த ஆதிசுடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தர்ஷனும் அவங்க பின்னாடி அவ்வளோ 2 பேர் ஏதோ அவங்க அந்த சினிமா ஃபைட்டு மாதிரி அவங்க பாட்டு வந்து கண்ணாப்பண்ணு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கால் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார். தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு தங்களைத்தான் நீதிபதியின் மகன் தாக்கியதாகவும் தர்ஷன் குற்றம் சாட்டினார். அண்ணா, நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான். என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். நண்பர்களுடன் சேர்ந்து நீதிபதியின் மகன் உள்ளிட்டோரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடிகர் தர்ஷன், அவரது சகோதரர் லோகேஷ் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து இருவரும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் பரம்வீர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தர்ஷன் மற்றும் அவருடைய சகோதரர் லோகேஷுக்கு வரும் 17ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். எம்புரான் படத்தின் சர்ச்சை காட்சி குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான காட்சிகளுக்கு எதிர்ப்பு வந்த பிறகு நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது எம்புரான் திரைப்படம் தொடர்பான தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், இம்ரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை பேராபத்தை விளைவிக்கும் அணை என்றும் அது உடைந்தால் கேரளம் அழியும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், படத்தில் சென்சாரில் நீக்கப்படாத காட்சிகள் எதிர்ப்புக்கு பிறகு நீக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். சென்சாரில் முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், இம்ரான் திரைப்படத்தை பார்க்கவில்லை என்றாலும் அதனை பார்த்தவர்கள் சொல்வதை கேட்கும்போது கோபமும் பயமும் வருவதாக கூறினார். இப்படிப்பட்ட நிகழ்வை திரைப்படத்தில் பதிவு செய்திருந்தால் அவை தேவையற்றது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் சென்னையில் கோகுலம் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறையின் சோதனை 11 மணி நேரம் நடைபெற்றது. நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான லூசிபர் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் எம்புரான் படத்தை கோகுலம் கோபாலனின் தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் மூவிஸ் தயாரித்தது. இந்நிலையில்
கோகுலம் குழும நிறுவனங்களில் ஒன்றான சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் நீலாங்கரையில் உள்ள கோகுலம் கோபாலனின் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. காலை 11 மணிக்கு சோதனையை தொடங்கிய 12 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வீட்டிலிருந்த கோபாலனின் மகன் பைஜு கோபாலனிடம் விசாரணை நடத்தினர். பல சொத்து ஆவணங்கள், வங்கிக் கணக்கு விவரங்களையும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 11 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாரு வகையை சேர்ந்த கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. பாரு வகை கழுகுகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டது. கணக்கெடுப்புகளின் முடிவுகளை தமிழ்நாடு வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதில் கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் இந்த வகை கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழிவில் விளிம்பில் இருப்பதாக கருதப்படக்கூடிய வெண்முதுகு பாரு வகை கழுகுகள், கருங்கழுத்து கழுகுகளும் எண்ணிக்கையில் உயர்ந்துள்ளன. மேலும் செங்கழுத்து பாரு கழுகின் கூடு முதல் முறையாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கக்கூடிய வனத்துறையினர் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் 157 பாரு கழுகுகள் உள்ளதாகவும் கடந்த 2023-2024 காலகட்டத்தில் இது 152ஆக இருந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த சில ஆண்டுகளில் 320ஆக இருந்த இந்த வகை கழுகுகள் தற்போது 390ஆக உயர்ந்துள்ளன. பெரும்பாலான பாரு கழுகுகள் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில்தான் இனப்பெருக்கம் நடைபெற்றிருப்பதாகவும் பாரு கழுகுகளின் உயிரிழப்புகளுக்கு காரணமான மருந்துகளை தடை செய்ததும் எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் மற்றும் ஓவைசி எம்பி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் இதற்கெதிராக காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் இந்த சட்ட திருத்தம் வக்ஃப் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீது தன்னிச்சையான கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் இது இஸ்லாமிய சமூகத்தின் மீது பாரபட்சம் காட்டும் வகையில் இந்த சட்டம் இருப்பதாகவும் மற்ற எந்த மத அறக்கட்டளைகளின் நிர்வாகங்களுக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தாக்கல் செய்துள்ள மனுவில் இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்று தெரிவித்தார். PF கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கான வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் பணத்தை எடுக்க விண்ணப்பிக்கும் போது செக்லீஃப் அல்லது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் புகைப்படங்களை இனி பதிவேற்றம் செய்ய வேண்டியதில்லை என்று PF நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோதனையில் உள்ள இந்த முறை வெற்றிகரமாக இருப்பதால் அதை முழுமையாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் UAN எண்ணுடன் வங்கிக் கணக்கை இணைப்பதற்கு வேலை செய்யும் நிறுவனங்களின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் 36,000 பேர் வரை வங்கிக் கணக்கை இணைக்க கோரிக்கை வைப்பதாகவும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற 3 நாட்களுக்கு மேலாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை எளிதாக்கும் வகையில் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஊழியர்கள் மட்டுமின்றி வேலை பார்க்கும் நிறுவனங்களும் பயன்பெறும் என EPF நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக 34% வரி விதிப்பை சீனா அறிவித்துள்ளது. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உலக நாடுகளுக்கு வர்த்தக வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 34% வரியை உயர்த்தியிருக்கிறார். ஏற்கனவே சீன பொருட்களுக்கு அமெரிக்காவில் 20% வரி அமலில் இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் புதிய அறிவிப்பால் தற்போது 54% வரி விதிப்பு உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புக்கு பல்வேறு நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வரும் சூழலில் அந்நாட்டிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா பரஸ்பர வரியை உயர்த்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% பரஸ்பர வரியை உயர்த்தி சீன நிதி அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு வரும் 10ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. அமெரிக்கா, சீனா இடையே கடந்த ஆண்டு $584 பில்லியன் அளவில் வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் புதிய வரி விதிப்பால் நடப்பாண்டு வர்த்தகம் கடும் பாதிப்பை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்க சந்தையில் இந்தியாவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். டிரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு மற்றும் சீனாவின் பதிலடி வரி நடவடிக்கையால் அமெரிக்க பங்குச் சந்தைகளில் கடந்த 2 நாட்களில் 415 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் சீனாவும் கூடுதல் வரி விதித்த நிலையில் அமெரிக்க பங்குச் சந்தையில் கடும் ஆட்டம் கண்டன. குறிப்பாக S&P 500 இண்டெக்ஸ் பங்குச் சந்தையின் வர்த்தகம் நேற்று ஒரே நாளில் 6 விழுக்காடு சரிந்தது. இதேபோன்று டவ் ஜோன்ஸ் தொழில்துறை குறியீடு 5.5% குறைந்து வரலாற்றில் முதல் முறையாக 3,910 புள்ளிகள் சரிந்தது.
சீனாவுடன் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்களின் பங்குகளை நிர்வகிக்கக்கூடிய நாஸ்காட் பங்குச்சந்தை ஒரே நாளில் 5.8% வீழ்ச்சியடைந்தது. இதில் குறிப்பாக சீனாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆப்பிள் நிறுவன பொருட்கள், செயற்கை நுண்ணறிவிற்கான சிப்களை தயாரிக்கக்கூடிய நிவிடியா, டெஸ்லா ஆகியவற்றின் பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. இதேபோன்று சீனாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய போயிங் மற்றும் கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் பங்குகளும் சரிவை கண்டன. இதனால் அமெரிக்காவின் பங்குச் சந்தைகளில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 415 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. IPL தொடரில் சென்னையில் நடைபெறும் போட்டியில் டெல்லி அணியை CSK எதிர்கொள்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் இன்றைய போட்டியில் கேப்டனாக ருத்ராஜுக்கு பதில் தோனி களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்னை அணிகள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத உள்ளனர். இந்த சூழலில் சென்னை அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் விளையாடுவது சந்தேகம் என்று கூறப்படுகிறது. இதுபற்றி சென்னை அணி பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசியிடம் கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்தனர். அதற்கு தோனி கேப்டனாக களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். Some young guy coming through, he's behind the stumps. Maybe he could do a good job. I'm not sure. He's got a bit of experience in the role, so maybe he could do it. But நீண்ட இடைவெளிக்கு பிறகு தோனி தலைமையின் கீழ் சென்னை அணி விளையாட வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலால் சென்னை ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட்டில் நேற்று நடந்த 16வது லீக் போட்டியில் மும்பை அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடந்த லீக் போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீசியது. முதலில் ஆடிய லக்னோ வீரர்கள் மும்பை அணியின் பந்து வீச்சாளர்களை பதம் பார்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணி 203 ரன்கள் சேர்த்தனர். அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷ் 60 ரன்களை குவித்தார். 204 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியின் ஆட்டம் தொடக்கத்தில் அட்டகாசமாக இருந்தாலும் 15 ஓவர்களுக்கு பிறகு பேட்ஸ்மேன்கள் சொதப்பினர். ஒரு கட்டத்தில் மும்பை பக்கம் இருந்த போட்டியை 19வது ஓவரை நேர்த்தியாக வீசிய ஷர்துல் தாகூர் லக்னோ பக்கம் மாற்றினார். கடைசி ஓவரை கட்டுக்கோப்பாக வீசிய ஆபேஷ் கான் மும்பை அணியின் வெற்றியை தட்டி பறித்தார். கடைசி ஓவரில் 6 பந்துகளில் 22 ரன்கள் தேவைப்பட்ட போது கேப்டன் ஹர்திக் பாண்டியா களத்தில் இருந்தபோதும் இலக்கை எட்ட முடியாமல் போனது. 20 ஓவர்களின் முடிவில் மும்பை அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. விவாகரத்து வழக்கில் இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமார் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வருபவர் GV பிரகாஷ்குமார். இவர் 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் ஒரு மகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடால் சமீப காலமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். பின்னர் இருவரும் பிரிவதாக அறிவித்து சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கலும் செய்தனர். இந்நிலையில் பரஸ்பரம் இருவரும் விவாகரத்து கோரிய மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அன்றைய தினம் விசாரணைக்கு இருவரும் நேரில் ஆஜராகவும் நீதிபதி உத்தரவிட்டார். நேரில் ஆஜராகும் போது தங்களுடைய நிலைப்பாட்டில் இருவரும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினம் வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று செல்கிறார். உதகை அருகே அரசு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இன்று வருகை தர இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, SP நிஷா, அரசு கொறடா ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். காக்காத்தோப்பு பகுதியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையின் பணியில் நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று உதகைக்கு வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவிலும் பங்கேற்கிறார். இதையொட்டி நகரில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருப்பதாக SP நிஷா தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் எந்த இடைஞ்சலுமே இல்லாமல் எல்லாருமே அவுட்டர் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு கர்நாடகா கார்டன் சைடு போட் ஹவுஸ் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன் வர்ற மாதிரி கொஞ்சம் லோக்கல் டைவர்ஷன்ஸ் மட்டும் இஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இதனிடையே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக மலை பிரதேசத்தில் கட்டப்பட்டக்கூடிய 2வது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்கவும், முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிடவும் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படக்கூடிய நீலகிரிக்கு வரவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
இபிஎஸ்க்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது தொகுதி மேம்பாட்டு நிதியை தயாநிதி மாறன் முறையாக செலவிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சென்னையில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என இபிஎஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளிக்கிழமை அன்று தாவேக சார்பில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அதில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். இதேபோன்று சென்னை பட்டினப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேக்கவினர் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதிலிருந்து தப்பிக்க சிலர் கட்சித் துண்டை கழற்றிவிட்டு தப்பியோடினர். புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், விழுப்புரத்தில் தாவேக்கவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டு வசதி வாரிய மனை ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் வீட்டு மனைகளை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி அப்போதைய வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, ஐபிஎஸ் அதிகாரி ஜாஃபர் சேட், அவரது மனைவி பர்வீன் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இதில் அமைச்சர் ஐ பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி ரத்து செய்யப்பட்டது. சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் என்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநருக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடியும் எனவும் சபாநாயகர் அனுமதி அளித்தது தவறு என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான வழக்கை நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார். ஆளுநர் முன்பு கியூபை ஒருங்கிணைந்து கின்னஸ் சாதனையாளர் அசத்திய காட்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. கண்களை திறந்திருந்து செய்தாலே சவாலான ரூபிக்ஸ் கியூப் ஒருங்கிணைப்பை ஆளுநர் முன்பு அசால்ட்டாக கண்களை மூடியபடி செய்து அசத்தியுள்ளார் கின்னஸ் சாதனையாளர். ரூபிக்ஸ் கியூப் எனப்படும் கனசதுர வடிவிலான அமைப்பின் பக்கங்களை ஒரே வண்ணத்தில் ஒருங்கிணைப்பதில் அதிவேகமானவர் இளம் சாதனையாளர் இந்த ஜஷ்வந்த். அவர் கண்களை மூடிக்கொண்டு ரூபிக்ஸ் கியூபை மிக குறைந்த நேரத்தில் ஒருங்கிணைத்ததன் மூலம் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார். அப்போது ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி முன்னிலையில் ரூபிக்ஸ் கனசதுரத்தை கண்களை மூடிக்கொண்டே ஒருங்கிணைத்து அசத்தினார். அதனை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் சாதனையாளரான ஜஷ்வந்தை பாராட்டினார். சென்னை அருகே மதுரவாயலில் அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் சாலையை கடக்க முயன்றவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த அதிர்ச்சி விபத்தின் பதை விதைக்க வைக்கும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த மாங்காட்டைச் சேர்ந்த இமானுவேல் சுந்தர் என்பவர் பணி காரணமாக மதுரவாயலுக்கு சென்றிருந்தார். மதுரவாயல் மேம்பாலம் அருகே நெடுஞ்சாலையை கடப்பதற்காக சாலையின் குறுக்கே அவர் ஓடியபோது அவ்வழியே பைக்கில் வேகமாக வந்த இளைஞர் சட்டென்று வேகத்தை குறைக்க முடியாமல் இமானுவேல் மீது மோதினார். மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட இமானுவேல் சாலையின் குறுக்கே உள்ள தடுப்பில் மோதி தலையில் பலத்த காயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.
பைக்கை ஓட்டி வந்த இளைஞரும் சாலையில் உருண்டு பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக தொகுதி மறுவரையறை இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தென்மாநில மக்களின் குரலை வலுவிழக்கச் செய்யும் ஆயுதமாக வடமாநிலங்களின் மக்கள் தொகையை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், நடப்பு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொள்வது தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் தெரிவித்துள்ளார். புதிய தொகுதி மறுசீரமைப்பு தேசிய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட கையாண்ட மாநிலங்களின் முயற்சிகளை தண்டிப்பது போன்றதாகும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் புதிய தொகுதி மறுசீரமைப்பு கூட்டாட்சி நியாயத்தை மதிப்பிழக்கச் செய்வது போன்றது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியை மேற்கோள் காட்டியுள்ள முதலமைச்சர், இந்திய ஜனநாயகத்தின் வடிவமைப்பை சீர்குலைக்கும் அளவை அம்பலப்படுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் நியாயமான மற்றும் நேர்மையான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பொதுவெளியில் விமர்சிக்கும் போது வெறுப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடாது என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இளந்தரையன் இதனை தெரிவித்தார். ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி குறித்து விமர்சிக்கும் உரிமை இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி, எந்த கருத்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்றார். சி.வி. சண்முகம் பயன்படுத்திய வார்த்தை வேண்டுமானால் ரசிக்கக்கூடியதாக இருக்கலாம், பொதுமக்கள் பார்வையில் அதை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு என தெரிவித்த நீதிபதி, எம்பி என்ற முறையில் சி.வி. சண்முகம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதேபோல பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அரசியல் கட்சியினர் வெறுப்பு பேச்சை தவிர்க்க வேண்டும் என்றும் நீதிபதி இளந்தரையன் அறிவுறுத்தினார். முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை காவல் கூடுதல் ஆணையராக விஜயேந்திர பிதாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அமலாக்கப் பிரிவு ஐஜியான கார்த்திகேயன் சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை இணை ஆணையர் சந்தோஷ்குமார் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியாகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தீயணைப்புத்துறை டிஜிபியாக இருந்த ஆபாஷ்குமார் பணி ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய இயக்குநராக சீமா அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உணவு பாதுகாப்புத் துறையினர் வெளியிட்ட தகவலால் தர்பூசணி விற்பனையாகாமல் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் ரசாயனம் கலப்பு புரளி காரணமாக தர்பூசணிகளை வாங்க வியாபாரிகள் முன்வராததால் பழங்கள் விவசாய நிலங்களிலேயே அழுகி வீணாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம், வானூர், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தர்பூசணியில் ஊசி மூலமாக ரசாயனம் கலப்பு என்ற செய்தி பரவியதன் எதிரொலியாக பொதுமக்களிடம் ஏற்பட்ட அச்சத்தால் அதன் விற்பனை பெருமளவு சரிவை கண்டிருக்கிறது. வியாபாரிகள் தர்பூசணி கொள்முதல் செய்வதை நிறுத்தியதன் விளைவாக பழங்கள் அறுவடை செய்யப்படாதால் நிலத்திலேயே அழுகுவதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்தனர். இந்த உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ரசாயனம் கலந்ததாக சொன்னாங்க. அது ஒரு அறிவிப்பு பண்ணாங்க. அது சொல்கிறதுனால இவங்க வியாபாரிங்க வரவங்க வரமாட்டுறாங்க. அது ஒரு வதந்தியாக பரப்பி விட்டதுனால இப்போ வர வியாபாரி கூட சுத்தமாக வரல. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்ட அரசு நிவாரணம் தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கக்கூடிய வகையில் திருச்சியில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இயற்கை பழங்கள், நீராகாரங்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கை உணவு மற்றும் நீராகாரங்களை பொதுமக்கள் நாடுகின்றனர். இதனால் பல்வேறு பகுதிகளின் சாலையோரங்களிலும் தற்காலிக கூரை கடைகள் அமைக்கப்பட்டு உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய இளநீர், மோர், நுங்கு, கரும்புச்சாறு, தர்பூசணி, கம்மங்கூழ் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மாதிரி இளநீர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கும் பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி சிறு தொழில் பண்ற அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கத்தாழை ஜூஸ் சாப்பிடுங்க. அதை விட்டீங்கன்னாக்கா நெல்லிக்காய் ஜூஸ் வீட்டில் அடிச்சு சாப்பிடுங்க. இல்ல தர்பூசணி சாப்பிடுங்க. இல்ல வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க. இல்ல நுங்கு சாப்பிடுங்க. இது பூரா இயற்கையானது. கோடை வெயிலால் உடலில் நீர்சத்து குறையாமல் இருக்க உதவக்கூடிய இந்த குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கை பானங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி அருந்துகின்றனர். தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக கூட்டாண்மை மன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 103 இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் 57,371 பேர் வாழ்ந்து வருகின்றனர். முகாம்களுக்கு வெளியே 32,817 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களது வாழ்வை மேம்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் ஆணையம் மற்றும் தென்னிந்திய வர்த்தக தொழில் சம்மேளனத்துடன் தமிழக அரசு இணைந்து கூட்டாண்மை மன்றம் ஒன்றை தொடங்கியுள்ளது. இதற்கான விழா சென்னை எழும்பூர் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அமைச்சர் நாசர், அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் ஆணையத்தின் தலைமை தூதர் அரேதி சியானி, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன்,
தென்னிந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் வினோத் சாலமன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் நாசர், கண்ணின் இமை போல இலங்கை தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். இவர் உலகம் முழுவதும் சிதறி கிடைக்கின்ற ஆதரவற்ற, இன்னும் குறிப்பாக நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட இன்று பிணைந்து தொப்புள் குடிகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களோடு எந்த கோணத்தில் நாம் அவர்களோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உள்நாட்டு போர்க்களத்தில் இங்கே நமக்கு வந்தாலும் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணின் இமை போல பாதுகாத்து வருகிறாரோ. தமிழக அரசின் நேரடி பார்வையில் இலங்கை தமிழர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சேலம் அருகே டீச்சரின் வீடு என்று நினைத்து கூலி தொழிலாளியின் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் இடம் மாறி தவறுதலாக வந்துவிட்டதாக கூறி மன்னிப்பு கேட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நத்தக்கரை பகுதியில் வசித்து வருபவர் அமராவதி. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கார் கம்பெனியில் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த முகமுடி கொள்ளையர்கள் தனியாக இருந்த அமராவதியை கத்தியை காட்டி மிரட்டி 7.5 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். இது டீச்சர் வீடுதானே என்று கேட்ட கொள்ளையர்கள் வங்கியிலிருந்து எடுத்து வந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வர கூறியும் மிரட்டி உள்ளனர். தான் கூலி வேலை செய்வதாக அந்த பெண் கூறியதை அடுத்து தாங்கள் வீடு மாறி வந்து கொள்ளையில் ஈடுபட்டது அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பெண்ணிடம் மன்னிப்பு கேட்ட கொள்ளையர்கள் அமராவதியை தனி அறையில் வைத்து அடைத்துவிட்டு செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பித்துச் சென்றனர். வீட்டு அறைக்குள்ளேயே சிக்கி தவித்த அமராவதி பின்னர் அக்கம் பக்கத்தினரால் மீட்கப்பட்டார். 30 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்து பேங்க்ல, அந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு அடிச்சாங்க. நான் பணமே இல்லை, நான் கார் கம்பெனிக்கு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதையும், சரி அப்படின்னா நீ கார் கம்பெனிக்கு போறியா, நீ டீச்சர் இல்லையா, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டு நாங்கள் இடம் தெரியாத வந்துட்டோம், சாரி மன்னிச்சுக்கிங்க, வெளியில போலீஸுக்குலாம் சொன்னீங்கன்னா உன்னை கொண்டுடுவோம், உயிரோட விட்டுட்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு வெளியில நல்லா உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க சார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படியெல்லாம் கூடவா மரணம் நிகழும் என எண்ணும் வகையில் ஒரு துயர சம்பவம் நடந்தேறியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்த பாம்பு கடித்து இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 21 வயது இளைஞர் ஹரிகிருஷ்ணன். எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்த இவர் நண்பருடன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தின் முன்பக்க டூமில் இருந்து திடீரென பாம்பு ஒன்று வெளியேறியது. வாகனத்தை நிறுத்த ஹரிகிருஷ்ணன் பிரேக் பிடித்த போது அவரது இடது கை மணிக்கட்டில் பாம்பு கடித்ததாக கூறப்படுகிறது. பாம்பு கடித்ததால் உடலில் விஷமேறிய ஹரிகிருஷ்ணன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணனின் தந்தை அளித்த புகாரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்திலிருந்து வெளியேறிய பாம்பு கடித்து இளைஞர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விளையக்கூடிய பலா மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு அளிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முந்திரி பருப்பு உற்பத்தி, பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி ஆகியன பன்ருட்டியில் இருந்து நடைபெற்று வருகின்றன. தனித்துவமிக்க பன்ருட்டி பலா மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு வழங்க கோரி விவசாயிகள் கடந்த 2022ஆம் ஆண்டே கோரிக்கை முன்வைத்தனர். நிலையில் பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு பன்ருட்டி பலா மற்றும் முந்திரிக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது. இதற்கு பலா மற்றும் முந்திரி விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். அந்த அங்கீகாரத்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, வெளி மாநிலத்துக்கு, வெளிநாட்டுக்கு மதிப்பு கூட்டி செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வியாபாரிகளும் ரொம்ப வரவேற்கிறாங்க. பன்ருட்டி பலாப்பழம் மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் உலக அளவிலான ஏற்றுமதிக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் மண் சரிவை தடுக்கக்கூடிய வகையில் மண் ஆணை என்ற புதிய தொழில்நுட்பத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகளை அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு செய்தார். மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து அந்த பகுதியில் மண்ணில் 4 அல்லது 5 மீட்டர் அளவுக்கு துளையிட்டு அதில் சிமெண்ட் கலவையை நுழைத்து வலைகளை பயன்படுத்தி மூடக்கூடிய வகையில் மண் ஆணை என்ற தொழில்நுட்பம் கையாளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் 2 இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குஞ்சப்பனை அருகே சாலையின் ஓரத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஏவாவேலு செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இப்பயே பார்த்தா 10 இடங்களில் நாங்கள் இந்த நியூ டெக்னாலஜியை நாங்கள் இப்போ பயன்படுத்தியிருக்கிறோம். வருங்காலங்களில் இந்த மாதிரி நிலச்சரி ஏற்படுமையானால் அங்கே அந்த நைலிங் சிஸ்டமும் அதே நேரத்தில் இந்த குளோட்டிங் சிஸ்டத்தையும் பயன்படுத்தி மழையினுடைய தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் மண் ஆணை தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் அருகே சாலையின் குறுக்கே ஓடிய காட்டுப்பன்றியால் விபத்துக்குள்ளான நபரை அது கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அருகே உள்ள
சுண்டக்கரை பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் சுண்டக்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது குறுக்கே காட்டுப்பன்றி புகுந்ததால் விபத்து நிகழ்ந்தது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கருப்பசாமியின் காலில் முறிவு ஏற்பட்டது. அப்போது அந்த பன்றி அவரது காலை கடித்து குதறியது. பலத்த காயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். காரமடை வட்டாரத்தில் கடந்த 2 மாதங்களில் காட்டுப்பன்றியால் 5வது விபத்து ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வருகிற 20ஆம் தேதி துடியலூரில் கோவை மாவட்ட மக்களெல்லாம் காட்டுப்பன்றி வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் திரட்டி காட்டுப்பன்றி ஒழிப்பு மாநாடு நடத்தி ஒன்று வனத்துறையினர் வந்து காட்டுப்பன்றி தீர்வு காணணும், இல்லை என்றால் விவசாயிகளும் விவசாய சங்கம் சேர்ந்து இந்த காட்டுப்பன்றியை அடித்துக் கொள்வோம் என்று முடிவெடுக்க இருக்கிறோம். விபத்து குறித்து காரமடை வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் விமான கும்பத்தை அடைந்தனர். மேளத்தாளம் ஒலிக்க, வான வேடிக்கைகள் முழங்க கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அறநிலைத்துறை ஏற்பாட்டில் ஹெலிகாப்டர் மூலமாக விமான கலசங்களின் மீது பல்வேறு வகையான மலர்கள் தூவப்பட்டதைக் கண்டு பக்தர்கள் வியப்படைந்தனர். ட்ரோன் மூலமாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் தர்மபுர ஆதீனம் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குடமுழுக்கு நிகழ்வை கண்டு தரிசனம் செய்தனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் குடமுழுக்கு நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீதிமன்றம் நீக்கியதை அடுத்து யாகசாலை பூஜைகள் கோலாகலமாக தொடங்கின. வடக்கே காசி, தெற்கே தென்காசி என்று அழைக்கப்படும் சிவத்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 19ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதனிடையே குடமுழுக்கு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் விழா நடைபெறுமா இல்லையா என்ற ஐயம் எழுந்தது. இந்த நிலையில் குடமுழுக்குவிற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து முதற்கால யாகசாலை பூஜை கோலாகலமாக தொடங்கியது. இதேபோன்று நீதிமன்ற உத்தரவை வரவேற்று பக்தர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மருதாசலத்துக்கு அரோகரா மறந்தாய் பிடிக்கும் மருதாசலத்துக்கு ஓம் தடம் கொண்டதோ தாமரை பொன்முடிதல்மேல் குடங்கொண்டடியார். உச்சிக்குளிர பக்தி மனத்துடன் முருகனின் 7ஆம் படைவீடாக கருதப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட கோயிலின் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டினர். இப்போ வந்துட்டு குடமுழுக்கங்கிறதுனால ஒரு வாரம் விரதம் இருந்து வந்திருக்கோம். நல்லா பார்த்தோம், நல்லா தரிசனம் பண்ணோம், மற்ற எந்த குறையும் இல்லை. எவ்வளோ பேர்த்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதை தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. கும்பாபிஷேக விழாவையொட்டி மருதமலை முருகன் கோவில் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விடாமுயற்சி, நட்பண்புகள் இருந்தால் எல்லோராலும் சாதிக்க முடியும் என்று தமிழக கிரிக்கெட் வீராங்கனை குணாலன் கமலினி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வள்ளல் அழகப்பா கல்விக் குழுமம் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இணைந்து நடத்தி வரக்கூடிய இளையோருக்கான கிரிக்கெட் பயிற்சி முகாமில் சான்றிதழ் வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய வீராங்கனையான தமிழ்நாட்டை சேர்ந்த குணாலன் கமலினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் பெண்ணாக இருந்து சாதிப்பது சுலபமானது அல்ல என்று கூறினார். பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா சிங்கிளா நம்மளால எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு 16 தான் ஆகுது. இல்லப்பா 19 நினைப்பாங்க, பட் எனக்கு 16 தான் ஆகுது. பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். சும்மா இல்ல, உண்மையின்றது சும்மா இல்ல, இந்தியான்றது சும்மா இல்ல. நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆய்வு செய்து 12 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாஞ்சோலை பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்றும், குறிப்பாக அகஸ்தியமலை நிலப்பரப்புடன் தொடர்புடையது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் இந்த பகுதியை மீண்டும் வனமாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியது. ஆனால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எந்த நடவடிக்கைகளையும் அரசு அனுமதிப்பதில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறிப்பாக மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்தை அரசு கையில் எடுத்து மீண்டும் வனப்பரப்பாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியது. தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு வேறு இடத்தில் மறுவாழ்வு அளிக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் தந்தது. இதனையடுத்து நீதிபதிகள் மாஞ்சோலை அகஸ்தியர் மலைப்பகுதிகளில் வனத்தை தவிர வேறு பயிர் சாகுபடி, தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து 12 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவுக்கு உத்தரவிட்டனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டதையும் நேர கட்டுப்பாட்டையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம்தான் என்றும், ஆன்லைன் ரம்மி ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும், அது அரசின் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு என்றும், நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வாதம் நிறைவடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களின் வாதத்திற்காக வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. உதகை, கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து IIT மற்றும் IIM ஆய்வு முடிவுகளுக்கு பிறகு நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்றும், இ-பாஸ் நடைமுறையால் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனு எண்ணிடப்படாததால் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் முறையிட்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் அரசின் மறு ஆய்வு மனு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மேலும் உயர்நீதிமன்றம் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை என்றும், வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தது. AR ரஹ்மானின் இசைப்பள்ளியில் மாணவர்களின் அரங்கேற்றம் நடைபெற்றது. இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசைப்பள்ளியில் இசையுடன் நடிப்பு, பாடல் மற்றும் நடனத்தையும் சேர்த்து கற்ற மாணவர்களின் அரங்கேற்றம் நடைபெற்றது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் KM மியூசிக் கன்சர்வேட்டரி என்ற பெயரில் இசைப்பள்ளி நடத்தி வருகிறார். இப்பள்ளியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ட்ரிபிள் த்ரெட் என்ற பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு இசையுடன் நடிப்பு, பாடல் மற்றும் நடனமும் கற்றுத்தரப்படுகிறது. இந்த படிப்பை முடித்த மாணவர்களின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. அதில் பிரிட்டனைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பரின் ஸ்கூல் ஆஃப் ராக் என்ற இசை நாடகம் நேரலையாக அரங்கேற்றப்பட்டது. கனடாவைச் சேர்ந்த பிரபல நடன இயக்குனர் கிறிஸ்டல் கிரன் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். கிட்டார் இசைக்கலைஞர் JV ஃபின் இசைத்துறையில் எதிர்கொண்ட சவால்களை முன்னிறுத்தி மாணவர்கள் நேரலையை அரங்கேற்றினர். தொடர்ந்து வரும் மே மாதம் 2ஆம் ஆண்டுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளதாக KM இசைப்பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அண்டை மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட பாட்டில்களை ஆந்திர போலீசார் ரோடு ரோலரை வைத்து நொறுக்கிய காட்சிதான் இது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு தெலுங்கானாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 15,280 மது பாட்டில்களை பல்வேறு கட்டங்களில் போலீசார் கைப்பற்றி பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு சுமார் 30 லட்சம் ரூபாய் என்று கூறப்படும் நிலையில் மொத்த மது பாட்டில்களையும் ஓரிடத்தில் சாலையில் அடுக்கி வைத்த போலீசார் அவற்றின் மீது ரோடு ரோலரை ஏற்றி உடைத்து அடித்தனர். இதனால் அந்த பகுதியில் மது சாலையில் ஆறாக ஓடியது. இது தவிர பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 50 லிட்டர் நாட்டு சாராயத்தையும் போலீசார் அப்போது தரையில் கொட்டினர்.